Third stage motor started perfectly, but during the functioning of the third stage, we are seeing a observation and the mission could not be accomplished. After analysis, we shall come back. Third stage motor started perfectly, but during the functioning of the third stage, we are seeing a observation and the mission could not be accomplished. After analysis, we shall come back. Third stage motor started perfectly, but during the functioning of the third stage, we are seeing a observation and the mission could not be accomplished. After analysis, we shall come back. திட்டமிட்டபடி ராக்கெட்டானது விண்ணில் ஏவப்பட்டது. ஆனால் மூன்றாவது படிநிலைக்கு பின்பாக அதனுடைய செயல்பாடுகள் என்பது சரிவர இல்லை. இந்த திட்டம் தோல்வியில் முடிந்திருக்கிறது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேசியிருக்கிறார். அடுத்தடுத்த படிநிலைகளை கொண்டு சென்று கொண்டிருந்த இந்த PSLV C-61 ராக்கெட்டானது தோல்வியை தழுவியிருக்கிறது. தொடர்ந்து இணைப்பில் இருக்கும் செய்தியாளர் பிரபாகரன் பேசலாம். பிரபாகரன், நீங்க முன்பே சொல்லிட்டு இருந்தீங்க என்னென்ன விஷயங்களுக்காக இது அனுப்பப்பட்டது அப்படின்னு. தொடரலாம் பிரபாகரன். நிச்சயமாக புவி கண்காணிப்பு பணியை மேற்கொள்வதற்காக இந்த எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் EOS-09 விண்ணில் செலுத்தப்பட இருந்தது. மிக முக்கியமாக புவி பகுதியில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் மற்றும் தொலை உணர் அந்த கருவிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய தரவுகளை புவியில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு பகுதிக்கு உடனடியாக அனுப்பக்கூடிய வகையில் இதில் சென்சார் என்பது பொருத்தப்பட்டிருக்கும். ஏற்கனவே தொலைத்தொடர்பு அதே போல பல்வேறு காரணங்களுக்காக ஒரு 50க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்கள் இந்திய வான்பரப்பில் பறந்து பல்வேறு தரவுகளையும் பல்வேறு சேவைகளையும் மக்களுக்கு வழங்கி வருகின்றது. இதனுடைய செயல்பாடுகள் முழுமையாக இந்திய அரசுக்கான இந்த ஒரு செயற்கைக்கோளாக இது இருக்கும். மிக முக்கியமாக வானிலை முன்கணித்தல், அதே போல இந்த கடல் பரப்பு மற்றும் இந்த மேக வெடிப்பு உள்ளிட்ட இந்த பேரிடர் காலங்கள், அந்த பேரிடர் காலங்களை முன்கூட்டியே அறிவது, மேகங்கள் ஒன்றாக திரள்வது, அதனுடைய பயணம், அதே போல மிக முக்கியமாக எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள். சமீபத்தில் கூட இந்திய பாகிஸ்தான் போரில் இடையிலான அந்த போரின் பொழுது பல்வேறு தரவுகள் மிக துல்லியமாக கிடைத்ததாக உலக அரங்கில் பேசப்பட்டது. இது போன்று மிக முக்கியமாக இந்தியாவுடைய சர்வதேச எல்லை பகுதிகள் மட்டுமல்லாது அதனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் கூட இருக்கக்கூடிய சிறிய நடமாற்றங்கள் முதல் அதே போல பல்வேறு தரவுகளை அளிக்கக்கூடிய வகையில் இந்த EOS செயற்கைக்கோள் என்பது விண்ணில் செலுத்தப்படுகின்றது. இதற்கான அனைத்து கருவிகளும் அதில் பொருத்தப்பட்டிருந்தது. அனைத்து சென்சார்களும் தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் சில கருவிகள் அட்வான்ஸ் தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலும் பல்வேறு நாடுகளில் கூட இல்லாதவர்கள் ஏற்கனவே நாம் பயன்படுத்தி வரக்கூடிய அந்த சென்சார்களை மேம்படுத்தி இதில் இணைத்திருந்தார்கள். சுமார் 1659 கிலோகிராம் எடை கொண்டதாக மிக பிரம்மாண்டமானதாக இந்த செயற்கைக்கோள் என்பது இருக்கும். 534 கிலோமீட்டர் தொலைவில் இது நிலைநிறுத்தப்பட இருந்தது. அதன் பின்பாக 2 இடங்களில் அது அதனுடைய சுற்றுவட்ட பாதை மாற்றப்பட இருந்தது. இதற்கு முன்னதாகவே தற்பொழுது 3வது கட்டமாக அது பிரிந்து சொல்லும் பொழுது அதனுடைய செயல்பாடுகள் என்பது கணிக்க முடியவில்லை என்றும் செயல்பாடுகள் எதிர்பார்த்த அளவில் இல்லை, அது தோல்வியில் முடிந்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் அறிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக ஆராய்ந்து பின்பாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.